ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பொசிஷனிங் ஆரம்பிச்சிருந்தோமா, இந்த அப்சல்யூட் ரிலேட்டிவ் இதை பற்றிலாம் பார்த்தோம். ஆனால் அதை விட இப்போ ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் அண்ட் கிரிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நீங்கள் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். நிறைய கோடில் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் ஃப்ளெக்ஸ்பாக்ஸோட இந்த பொசிஷனிங் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் கிரிட்னு ஒன்று இருக்குது. அது நீங்களா லைக் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் படித்தாலே கிரிட்டும் நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் பற்றி நான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ நான் இங்கே ரைட் சைடில் HTML கோடு வச்சுருக்கேன். அதில் டைட்டில் வந்துட்டு ஃப்ளெக்ஸ்பாக்ஸ்னு கொடுத்துப்போம். ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துப்போம். லெஃப்ட் சைடில் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு கண்டெய்னருக்குள்ளார ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு வைங்களேன். இங்கே அதுக்குள்ளார நிறைய டிவ் இருக்குமா? இந்த அமேசான் வெப்சைட் பார்த்தோமா, அமேசான் வெப்சைட்ல பாருங்க, இந்த பர்டிகுலர் கண்டெய்னருக்குள்ளார இது ஒரு ஐட்டம், இங்க ஒரு 4 ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இது ஒரு ஐட்டம், இது ஒரு ஐட்டம், இது ஒரு ஐட்டம், இது ஒரு ஐட்டம். அதாவது இது ஒரு டிவ் ஓபன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிவ்க்குள்ளார ஒரு 4 டிவ் ஓபன் பண்ணியிருப்பாங்க. இங்க இது இருக்கும், இது ஒரு டிவ், இது ஒரு டிவ், இது ஒரு டிவ், இது ஒரு டிவ். இந்த 4 டிவ்க்குள்ளாரையும் ஒரு இமேஜ் இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும், அதே மாதிரி எல்லாத்துலயும் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பெரிய டிவ்க்குள்ளார இங்க ஒரு 4 டிவ் இருக்கா? இந்த 4 டிவ்மே இந்த கண்டெய்னரோட சைல்டு, அதாவது இந்த டிவோட சைல்டு. ஓகேவா? ஸோ அந்த சைல்டு எல்லாத்தையும் நம்ம உள்ளாரே ஒரு கண்டெய்னருக்குள்ளார ரீஅரேஞ்ச் பண்றோம். நம்மளுக்கு தேவையான பொசிஷன்ல நம்ம போய் வச்சுக்கணும். ஓகேவா? வச்சுக்கிறது யூஸ் பண்றதுதான் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ். இப்போ நம்ம கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு இதை நம்ம ரீக்ரியேட் பண்ணி பார்ப்போம். அதாவது கண்டெய்னருக்குள்ளார நிறைய சைல்டை உருவாக்கி அதை நம்ம பொசிஷன் பண்ணி பார்ப்போம். இங்க ஒரு டிவ் ஓபன் பண்ணிக்கிறேன். அது கிளாஸ் கண்டெய்னர்னு கொடுத்துறேன். கண்டெய்னர்னு கொடுத்துக்கலாம். இப்ப இதுக்குள்ளார ஒரு 4 டிவ் ஓபன் பண்ணிப்போம். 4 டிவ் ஓபன் பண்ணி, அதாவது இருங்க எல்லாம் இது கிளாஸ் வந்துட்டு வெறும் பாக்ஸ்னு வச்சுப்போம். இது அப்படியே 4 இன்னும் எக்ஸ்ட்ரா 3 வாட்டி டூப்ளிகேட் பண்ணிப்போம். இப்போ கண்ட்ரோல் சேவ் கொடுத்துட்டு இந்த ஹெட்டுக்குள்ளார ஒரு ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணுவோம். சிஎஸ்எஸ் கொடுக்கணும்ல. ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணிட்டு இதுல இந்த கண்டெய்னருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கலர் கொடுப்போம். அப்பதான் நமக்கு ஒரு பாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வரும். ஒரு ஹைட் இதெல்லாம் கொடுத்தாதான். ஹைட் ஒரு மேபி ஒரு 500 பிக்சல் கொடுப்போம். வித் ஒரு 500 பிக்சல் கொடுப்போம். ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் மேபி பிளாக்னு கொடுப்போம். பிளாக்னு கொடுத்தோன்னே இப்போ இந்த அவுட்டர் டிவ் இருக்குல்ல, இந்த அவுட்டர் டிவ், இந்த டிவ்வுக்கு நம்ம கிளாஸ் கண்டெய்னர்னு கொடுத்துருக்கோம். அதை நம்ம செலக்ட் பண்ணி ஹைட் அண்ட் வித் பிளஸ் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டோம். இங்க நமக்கு அதுக்கான அவுட்புட் வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளார இந்த 4 டிவ் இருக்கு, ஆனா அது இப்போ ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கு. ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கப்போ நம்ம அதுக்கு இப்போ நம்ம எப்படி கண்டெய்னருக்கு ஒரு சிஎஸ்எஸ் கொடுத்தோம், அதே மாதிரி இதுக்கும் கொடுக்கணும். என்ன பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோமா? பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ பாக்ஸ் செலக்ட் பண்ணி கிளாஸுக்கு என்னது டாட், ஹைட்டு ஒரு 100 பிக்சல் கொடுத்துப்போம். வித் ஒரு 100 பிக்சல் கொடுத்துப்போம். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துப்போம். ஓகேவா? இப்போ பாருங்க, இது ஒரே கலரா இருக்கனால நடுவில் உங்களுக்கு அந்த செப்பரேஷன் தெரியல. ஆனா இங்க இந்த 4 டிவுக்கான பாக்ஸும் இருக்கு. அதாவது இது ஒரு 100 பிக்சல். இப்போ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ இங்க பாருங்க, இது ஒரு div div, இது ஒரு div, இது ஒரு div, இது மேபி கலர் வேணா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கலர் வச்சுக்கலாம். இது ஒரு div, 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 இது ஒரு div. இப்போ 4 div நமக்கு இருக்கு. இப்போ என்ன, நம்ம ஒரு இது ஒரு இந்த பிளாக் கண்டெய்னர், பிளாக் இந்த பாக்ஸ் ஒரு கண்டெய்னர், இந்த div அவுட்டர் div, அதுக்குள்ளார நம்ம 4 div வச்சிருக்கோம். 4 div இங்க வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃப்ளெக்ஸ் பாக்ஸுங்கிற கான்செப்ட். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த கண்டெய்னர், எந்த கண்டெய்னருக்குள்ளார இருக்க சைல்டு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணுமோ அந்த கண்டெய்னருக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருவோம். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, டிஸ்பிளே, டிஸ்பிளேன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, பாருங்க என்ன ஆயிருக்கு பாருங்க, நான் இந்த கண்டெய்னருக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னா என்னன்னா, இந்த கண்டெய்னருக்குள்ளார இருக்க எல்லா சைல்டு எலமெண்ட்டையும் நம்ம ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ப்ரௌசர் கிட்ட சொல்லிட்டோம். அதுதான் நம்ம இங்க இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்து ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அது என்ன பண்ணும், இப்போ இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு நம்ம கொடுத்த உடனே இங்க இருந்தது இப்படி மாறிடுச்சு. ஓகேவா? அது ஏன் அப்படி மாறுச்சு அப்படின்னா, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தா உலர் கண்டெய்னருக்குள்ளார இருக்க எல்லா அதாவது எல்லா சைல்டையும் ரோ வைஸ்ல அரேஞ்ச் பண்ணிடும் ப்ரௌசர். ஃபர்ஸ்ட் நமக்கு இப்படி இருந்துச்சு, நம்ம எதுவுமே கொடுக்காதப்ப இப்படி இருந்துச்சு, இங்க இருந்துச்சு, இங்க இருந்துச்சு. இப்ப நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், இந்த கண்டெய்னருக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்த உடனே இந்த கண்டெய்னருக்குள்ளார இருக்க இந்த சைல்டு எலமெண்ட்டை, 4 சைல்டு எலமெண்ட் இங்க இருக்கா, அதை ரோ வைஸா அரேஞ்ச் பண்ணிடும். அதான் டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ ரோ வைஸ் வந்துருச்சு. இது நம்ம இதை தனித்தனியா எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், அதாவது நீங்க உங்க சைல்டு நீங்க ரோ வைஸாவும் கொண்டு வந்துக்கலாம், காலம் வைஸாவும் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? காலம் ரோ தான், அதாவது ரோ, இப்ப நீங்க வெறும் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா அது ரோன் எடுத்துக்கும். இல்ல எனக்கு காலம் வேணும் அப்படின்னா, நான் இங்க டிஸ்பிளே, அதாவது சாரி, ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன் ஒன்று இருக்கு. ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன்ல காலம், ரோ காலம் கொடுத்துட்டேன்னா, இங்க பாருங்க திரும்பி இது வந்துட்டு காலம் வைஸ், அதாவது காலம்னா மேல இருந்து கீழே தானே, காலம் வைஸ் உங்களோட எலமெண்ட்ஸ், அதாவது சைல்டு எலமெண்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி தந்துடும். ஆனா எனக்கு இப்போ ரோனே வச்சுப்போம். நீங்க ரோனும் இப்படி கொடுக்கலாம், ஒண்ணுதான். இல்ல நீங்க இந்த ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷனை எடுத்துட்டு வெறும் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தாலும் டிஃபால்ட்டா அது ரோன் தான் எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, இதுல 2 ஆக்சிஸ், அதாவது இது ஒரு கிராஃப் மாதிரி பாருங்க, அதாவது இது கோஆர்டினேட் சிஸ்டம் மாதிரி பாருங்க. இது ஒரு ஆக்சிஸ், இது ஒரு ஆக்சிஸ், அதாவது ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணா மெயின் ஆக்சிஸ் அப்புறம் கிராஸ் ஆக்சிஸ் 2 இருக்கு. மெயின் ஆக்சிஸ்னா என்னன்னா, இப்ப நம்ம ரோ வைஸ், நம்ம இப்போ டிஸ்பிளே வெறும் ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம், நம்மளோட ஃப்ளெக்ஸ் இப்போ ரோ வைஸ் நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி தருது அப்படின்னா, அதோட மெயின் ஆக்சிஸ் ஹரிசான்டலா இருக்கும். ஓகேவா? ஏன்னா ரோவோட மெயினா எந்த ஆக்சிஸ்ல வந்துட்டு ரோ இருக்கும், இந்த ஹரிசான்டல் ஆக்சிஸ் தானே. இப்படி ஒரு கோடு போட்டிருக்கும். இந்த ஆக்சிஸ் தான் இதோட மெயின் ஆக்சிஸ். இப்படி வர்றது அதோட கிராஸ் ஆக்சிஸ், வெர்டிகலா வருது கிராஸ் ஆக்சிஸ். மேபி நான் இன்னும் இந்த ஒயிட் போர்டு வச்சு சொல்லியிருந்தா எனக்கு கரெக்டா இருக்குங்க. பாருங்க, இதுதான் நம்மளோட கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ளார 4 டிவ் இருக்கு. 4 டிவ் நம்ம இப்போ ஓபன் பண்ண 4 டிவ் இங்க வந்துச்சு.
இப்போ நான் எதுவுமே கொடுக்கல, ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்லாம் நான் கொடுக்கல. இப்போ நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, நம்மளோட ப்ரௌசர் இப்படி வச்சிருந்த எலமெண்ட்ஸை இந்த கண்டெய்னருக்கு நம்ம இந்த கண்டெய்னர் இருக்குல்ல, இந்த கண்டெய்னருக்கு நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, இது இந்த கண்டெய்னருக்குள்ளார இருக்க சைல்டு எலிமெண்ட் இந்த 4 div, அதாவது இந்த 4 div, இத ரோ வைஸா ப்ரௌசர் அரேஞ்ச் பண்ணிரும். எப்படி அப்படின்னா, இப்படி கொண்டு வந்துரும். அந்த 4 divவையும் இப்படி கொண்டு வந்துரும். நான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல 2 ஆக்சிஸ் சொன்னேன்னா, இது ஒரு ஆக்சிஸ், இது ஒரு ஆக்சிஸ். ஓகேவா? இப்போ நீங்க வெறும் உங்களோட ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் இப்போ ரோ வைஸ் உங்களோட எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்னா, அதோட மெயின் ஆக்சிஸ் இதுதான். இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் தான் அதோட மெயின் ஆக்சிஸ். இது மெயின், இது கிராஸ். அதாவது புரியுதுல உங்களுக்கு? ரோவோட மெயின் ஆக்சிஸ் என்னவா இருக்கும்? இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் தான் அதோட மெயின் ஆக்சிஸா இருக்கும். இது கிராஸ் ஆக்சிஸ், கிராஸா இருக்கனால கிராஸ் ஆக்சிஸ், கிராஸ் ஆக்சிஸ். ஓகேவா? இது எதுக்கு? ரோ வைஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு. இதே ஏன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்து ஃப்ளெக்ஸ், அதாவது ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன் காலம் அப்படின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு இப்படிதான் வந்திருக்கும். காலம் வைஸ் எனக்கு என்னோட ப்ரௌசர் என்னோட சைல்டு எலிமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கும். அதோட மெயின் ஆக்சிஸ் எதுவா இருக்கும்? இதுதானே அதோட மெயின் ஆக்சிஸ். இதுதான் அதோட மெயின் ஆக்சிஸ். இது அதோட கிராஸ் ஆக்சிஸ், கிராஸ் ஆக்சிஸ். இது மெயின். டிஃபரன்ஸ் தெரியுதா? காலம்க்கு மெயின் ஆக்சிஸ், அதோட காலம் ஒரு கோடு போடுங்க, இது இப்படி வரும். கிராஸ் ஆக்சிஸ் இப்படி வரும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இது கிராஸ் ஆக்சிஸ், இது மெயின் ஆக்சிஸ். ஓகேவா? இது ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன், இது ரோ, இது இது காலம். இந்த ஃப்ளெக்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய இடத்துல மோஸ்ட்லி இதெல்லாம் இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு இதை சொல்லிட்டேன். இதுல என்னன்னா, எனக்கு என்னோட மெயின் ஆக்சிஸ்ல என்னோட எலிமெண்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஜஸ்டிஃபை கண்டென்ட் இது என்னோட மெயின் ஆக்சிஸ்ல என்னோட எலிமெண்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவேன். இதே எனக்கு கிராஸ் ஆக்சிஸ்ல என்னோட எலிமெண்ட்ஸை, இந்த ஆக்சிஸ்ல என்னோட எலிமெண்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அலைன் ஐட்டம்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சைல்டு எலிமெண்ட்டை கிராஸ் ஆக்சிஸ்ல என்னால ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரிதான் இது இங்கேயும். இதோட மெயின் ஆக்சிஸ்ல ஜஸ்டிஃபை கண்டென்ட், இதோட கிராஸ் ஆக்சிஸ்ல அலைன் ஐட்டம்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இதை கோட் பண்ணி பார்ப்போம், இன்னும் தெளிவா புரியும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். மேபி இது கொஞ்சம், இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் என்னோட இது டிவ் எல்லாமே ஒன்னா இருக்கு. ஏன்னா நடுவில் எந்த எலமெண்ட்டுக்கும் ஸ்பேஸ் நான் கொடுக்கல. ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த கேப்புங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஆக்டிவேட் ஆயிரும். கேப்குள்ளார நான் மேபி 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு 10 பிக்சலுக்கு உள்ளார இருக்க, அதாவது இப்போ நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த கண்டெய்னருக்குள்ள என்னென்னலாம் கொடுக்குறோமோ எல்லாமே அதோட சைல்டு எலிமெண்ட்டை வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு தான். ஓகேவா? சைல்டு எலிமெண்ட்டுக்கு நடுவில் எல்லாத்துக்கும் கேப் வந்துருச்சு பாருங்க, 10 பிக்சல் கேப் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு தனித்தனியா தெளிவா இருக்கும். இப்போ அந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் அண்ட் அலைன் ஐட்டம் பத்தி பார்ப்போம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் இப்போ நான் யூஸ் பண்ணா இந்த இது எப்படி ரீஅரேஞ்ச் ஆகும்? இந்த ஆக்சிஸ்ல, இந்த இப்படி கிராஸ், அதாவது சாரி மெயின் ஆக்சிஸ்ல எனக்கு
அந்த எலமெண்ட்ஸ் வந்துட்டு ரீஅரேஞ்ச் ஆகும். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட். இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்குள்ளார நிறைய இருக்கு. சென்டரு, எண்டு, ஃப்ளெக்ஸ் எண்ட், அது மாதிரி நிறைய இருக்கு. இந்த ஸ்பேஸ் அரவுண்ட், ஸ்பேஸ் பிட்வீன், இது மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்கு. இப்போ நம்ம சென்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் சென்டர் யூஸ் பண்ணோன்னே இப்போ பாருங்க, என்னோட மெயின் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ்ல என்னோட எலமெண்ட் சென்டரா வந்துருச்சு. இந்த ஆக்சிஸ்ல எனக்கு இந்த எலமெண்ட் வந்துட்டு நடுவில் வந்துருச்சு. இது ஓரமா இருந்துச்சு, இப்போ நடுவில் வந்துருச்சா? இங்க பாருங்க, நடுவில் வந்துருச்சு. அதே மாதிரி எனக்கு ஸ்பேஸ் பிட்வீன் ஒன்று இருக்கு, ஸ்பேஸ் அரவுண்ட் கூட இருக்கு, ஸ்பேஸ் பிட்வீன் இருக்கு. ஸ்பேஸ் அரவுண்ட்னா எல்லாத்துக்கும் இந்த எலமெண்ட்டுக்கு இந்த சைடும் கேப் போட்டு இதுக்கு நடுவுலையும் வந்துட்டு ஸ்பேஸ் விடும். ஓகேவா? அதாவது ப்ரௌசர். ஸ்பேஸ் பிட்வீன் ஒன்று இருக்கு. ஸ்பேஸ் பிட்வீன்னா நடுவில் மட்டும் ஸ்பேஸ் இருக்கும். அரவுண்ட்னா அரவுண்ட் வெளியிலையும் ஸ்பேஸ் இருக்காது. அதாவது உங்களோட கடைசி இந்த ரெண்டு இருக்குல்ல, கார்னர், அதாவது எட்ஜில், அது ரெண்டுத்துக்கும் அரவுண்ட் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது, நடுவில் மட்டும் ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ் பிட்வீன்னா. ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ சென்டரே வச்சுப்போம். இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த W3 ஸ்கூல்ஸில் இதெல்லாம் போய் நிறைய வேல்யூஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு பாருங்க. ஓகேவா? இப்போ எனக்கு நான் என்னோட மெயின் ஆக்சிஸ்ல நான் என்னோட எலமெண்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு கிராஸ் ஆக்சிஸ்ல எனக்கு ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா அலைன் ஐட்டம்ஸ்ன்னு சொன்னேன்னா, அலைன் ஐட்டம்ஸ்ல அதுலயும் சென்டர் இருக்கு. சென்டர் கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பாருங்க, எனக்கு என்னோட கிராஸ் ஆக்சிஸ்ல சென்டர்ல வந்துட்டு என்னோட எலமெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ மெயின் ஆக்சிஸ்லயும் சென்டருக்கு கொண்டு வந்துட்டோம், கிராஸ் ஆக்சிஸ்லயும் சென்டருக்கு கொண்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இங்க ஓரமா இப்படி ஒவ்வொரு பிளாக்கா இது எடுத்துருந்துச்சு. அதை இன்னொன்னு பாருங்க, டிவ் எலிமெண்ட் யூஸ் பண்ணோன்னே எல்லாம் ஒரே லைன்ல வந்துருச்சு. டிவ்ங்கிறது பிளாக் எலிமெண்ட், பிளாக் லெவல் எலிமெண்ட். அதோட லைன்ல எந்த வேற எதுவுமே அது அலோவ் பண்ணாது. ஆனா இங்க பாருங்க, ஃப்ளெக்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக் லெவல் எலிமெண்ட்டே அது இன்லைன் பிளாக்கா மாத்திரும். ஓகேவா? இப்போ எல்லாம் ஒரே லைன்ல வருது பாருங்க, அது இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தா அப்படி மாறிடும். முன்னாடி நான் எதுவுமே டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்லாம் கொடுக்காதப்போ இந்த ஒவ்வொரு டிவ்வும் பிளாக் எலிமெண்ட், ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதோட ஸ்பேஸ் ஃபுல்லா வித்து எடுத்துக்கும். ஸோ அதனால இங்க ஒன்று இருந்துச்சு, இங்க ஒன்று இருந்துச்சு, இங்க ஒன்று இருந்துச்சு, இங்க ஒன்று இருந்துச்சு. இப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்து அதோட ப்ராப்பர்ட்டி மாத்தியாச்சு, அதோட லைக் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டையும் நம்ம மாத்தியாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான். இப்போ இதே நான் இங்க ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன் காலம்னு கொடுக்குறேன். எப்படி மாறிடுச்சு பாருங்க, ரோவா இருந்தது எனக்கு காலமா அரேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இதை நான் எடுத்துடுறேன். இப்போ இதோட மெயின் ஆக்சிஸ் எது? ஃபர்ஸ்ட் ரோவோட மெயின் ஆக்சிஸ் இதுவா இருந்துச்சு, ஆனா இப்போ காலமோட மெயின் ஆக்சிஸ் இது. அதனால இப்போ இங்க பாருங்க, நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுத்தோன்னே எனக்கு இதோட இந்த ஆக்சிஸ் மெயின் ஆக்சிஸ்ல எனக்கு சென்டர் ஆக்கிருச்சு. ஆனா எனக்கு இங்க இந்த ஆக்சிஸ்லயும் எனக்கு கிராஸ் ஆக்சிஸ்லயும் நடுவில் கொண்டு வரணும் அப்படின்னா அலைன் ஐட்டம், திரும்பியும் அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்து சென்டர் கொண்டு வந்தீங்கன்னா இப்ப திரும்பி நடுவில் வந்துடும். இதுதான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட எலமெண்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இந்த இது நான் சொன்னேன்னா இங்க ஒன்று இருக்கு, இங்க இது கண்டெய்னர், இது ஒரு டிவ்வா. இப்போ இந்த ஒரு 4 இமேஜ் எடுத்துப்போம். இது ஒரு இமேஜ் பிளஸ் இந்த டெக்ஸ்ட் தான் ஒரு டிவ். ஓகேவா? அது மாதிரி 4 டிவ் இருக்கு. எனக்கு இப்படி வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு லைன்ல எனக்கு 2 எலிமெண்ட் தான் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு, அதாவது இங்க உங்களோட ஸ்ட்ரக்சரை மாத்தணும். ஸ்ட்ரக்சரை மாத்தி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட சிஎஸ்எஸ் கொடுக்கணும். அதாவது இப்போ நான் இங்க டிவ்னு ஓபன் பண்ணி எல்லாத்தையும் ஒரே லைன்ல, அதாவது ஒரேடியா நான் இங்க டிவ்னு ஓபன் பண்ணிட்டேன், இதுக்கு 4 டிவ் ஓபன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஒரே லைன்ல வருது. ஆனா எனக்கு ஒரு லைன்ல 2 எலிமெண்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. இந்த பாஸ் பண்ணிட்டு யோசிச்சிங்க,
இது இப்ப நான் இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். என்னன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க 2 எலிமெண்ட் தான் வேணுங்கிறப்ப இன்னொன்னு ஒரு div ஓபன் பண்ணிட்டு div ஓபன் பண்ணி இந்த 2 div இருக்கா, இந்த 2 divயும் நீங்க உள்ளார கொண்டு போயிருங்க. இந்த divக்குள்ளார இப்ப என்னன்னா எனக்கு 2 வேணும். சோ இந்த 2 இதை நான் குரூப் பண்ணிக்கிறேன். இந்த 2 div இன்னொன்னு ஒரு divக்குள்ளார குரூப் பண்ணிக்கிறேன். div எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? குரூப் பண்றதுக்குன்னா யூஸ் பண்ணுவோம்னு. சோ இந்த 2 divயும் ஒரு divக்குள்ளார போட்டு குரூப் பண்ணிக்கிறோம். அதே மாதிரிதான் இன்னொன்னு ஒரு செட்டும் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? சோ இப்போ இதுக்கு நம்ம என்ன, இப்போ இங்க பாருங்க, இப்ப இப்படி வந்துருச்சு. நான் இதே இங்க ரோன்னு மாத்துறேன். ரோன்னு மாத்திட்டு இப்படி வந்துருச்சு இப்போ. ஓகே, ரோன்னு மாத்தணும்னு இப்ப பாருங்க, எனக்கு இந்த div கண்டெய்னருக்குள்ளார இப்போ எவ்வளவு div இருக்கு? இந்த கண்டெய்னருக்குள்ளார 2 div தான் இருக்கு. அதாவது அதோட நியரஸ்ட், அதுக்கு அடுத்து உள்ள இந்த கண்டெய்னருக்குள்ளார அதுக்கு அடுத்து என்ன 2 div தானே இருக்கு. இங்க ஒரு div இருக்கு, இங்க ஒரு div இருக்கு. இந்த 2 divக்குள்ளாரையும் 2 div இருக்கு. ஓகேவா? இப்ப இன்ஸ்பெக்ட் பண்ணி நான் காமிக்கிறேன். மொத்தம் இது ஒரு கண்டெய்னருக்குள்ளார இங்க பாருங்க, இந்த கண்டெய்னருக்குள்ளார 2 div இருக்கு. இந்த ஒரு div இப்ப ஹைலைட் ஆகி காமிக்குது பாருங்க, இந்த ஒரு div. இப்ப இந்த ஒரு divக்குள்ளார இப்ப இந்த divக்குள்ளார இது ஒரு div, இது ஒரு div எப்படி குரூப் ஆகுது பாருங்க. இப்ப ஏன் இப்படி மாறுச்சு அப்படின்னா, நம்ம இந்த கண்டெய்னருக்கு ஃபிளெக்ஸ்ன்னு கொடுத்தோம், டிஸ்பிளே ஃபிளெக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா அதோட அதுக்குள்ளார என்ன இருக்கும்? அதுக்குள்ளார இந்த 2 div தான் இருக்கு. சோ அந்த 2 div தான் அதோட சைல்டு எலிமெண்ட் அது கன்சிடர் பண்ணி அதுக்கு தான் அந்த டிஸ்பிளே ஃபிளெக்ஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டியை அது அப்ளை பண்ணி கொடுக்கும். அதனால இது ரெண்டுமே நமக்கு இப்போ இங்க நம்ம ஃபிளெக்சுவேஷன் ரோன்னு கொடுத்துருக்கோமா, 2 இதுவும் நமக்கு ஒரு ரோவா வந்துருச்சு. ஒரே ரோல ரெண்டு டிவும் வந்துருச்சு. எனக்கு இப்போ இந்த இந்த ஒரு டிவ்க்குள்ளாரையும் இந்த ஒரு டிவ்க்குள்ளாரையும் எனக்கு இருக்க இந்த 2 எலிமெண்ட்டையும் நான் இப்ப ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த டிவ்க்குள்ளார இப்போ இது 2 இருக்கு. அப்பனா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளே, அதாவது இந்த டிவ் எலிமெண்ட் இருக்குல்ல, இதுக்கு ஒரு டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்துடணும். அப்படின்னா இதோட சைல்டு எலிமெண்ட்ஸ் என்னது? இந்த 2 டிவ்வா, இந்த 2 டிவ்வுக்கும் அந்த ஃபிளெக்ஸ் அப்ளை ஆயிரும். ஓகேவா? இப்ப நம்ம அதை நம்ம பண்ணி பார்ப்போம். இப்போ கிளாஸ், இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துக்கலாம். கிளாஸ் கொடுத்துட்டு மேபி பாக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்துப்போம். பாக்ஸ் கண்டெய்னர், ஸ்பெல்லிங் தப்பா, பாக்ஸ் கண்டெய்னர். அதே மாதிரி இதுக்கும் எனக்கு ஒரே சிஎஸ் தான், இது ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆகணுங்கிறப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே பேர் கொடுத்துக்கலாம், பாக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டு டாட் பாக்ஸ் கண்டெய்னர். இப்போ இதுக்கு நான் டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுக்குறேன். என்ன வந்து பாருங்க, இப்ப பாருங்க, இந்த டிவ், அதாவது இந்த பாக்ஸ் கண்டெய்னருங்கிற டிவ்க்குள்ளார 2 டிவ் இருக்கா, அந்த 2 டிவ்வையும் நமக்கு ரோ வைஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சு ப்ரௌசர். அதனாலதான் இப்படி இருந்தது, உங்களுக்கு இப்படி இருந்தது, இப்போ இப்படி மாறிடுச்சு. ரோ, அதாவது டிஸ்பிளே, வெறும் டிஸ்பிளே ஃபிளெக்ஷன் கொடுத்தா ப்ரௌசர் என்ன பண்ணும்? ரோ வைஸ் தானே அது டிஃபால்ட்டா அரேஞ்ச் பண்ணி தரும்னு. ஸோ இப்போ இந்த 2 டிவ்க்குள்ளாரையும் இருக்க, அதுக்குள்ளார இருக்க 2 டிவ்வையும் நமக்கு ரோ வைஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ எனக்கு இது இப்படி மேல வரணும், எனக்கு இது கீழே வரணும். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட இதை நம்ம கொண்டு வரோம். இப்போ எனக்கு மேல ஒரு ரோ, கீழே ஒரு ரோ வரணும்.
அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இப்போ எனக்கு இது மேலே வரணும் இது கீழே வரணும்னா நான் என்ன பண்ணுவேன், இதை அப்படியே காலமா மாத்திடுவேனா, இந்த கண்டெய்னருக்குள்ளார நான் இதை காலமா மாத்திடுவேன். காலமா மாத்திட்டேன்னா இங்க பாருங்க, எனக்கு இப்போ காலம் வைஸ் எனக்கு இந்த 2 டிவும் வந்துச்சு. ஓகேவா? எனக்கு இங்க ஒரு கேப் வேணும், நடுவுல ஒரு கேப் வேணும். அப்பனா தான் இது ஒரு தனி டிவ் இது ஒரு தனி டிவ்னு நமக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ எதுக்குள்ளார நம்ம கேப் தரணும், இந்த பாக்ஸ் கண்டெய்னருங்கிற டிவ்க்குள்ளார நம்ம கேப் தரணும். கேப் 10 பிக்சல். பாருங்க இப்ப எப்படி மாறிடுச்சு பாருங்க. இப்படி கொண்டு வந்துட்டோமா, ஒரு ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ளார ஒரு 4 பாக்ஸ இப்ப நம்ம இப்படி கொண்டு வந்துட்டோம். இப்ப இந்த டிவ்க்குள்ளார நீங்க வேணா டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். இந்த டிவ்க்குள்ளார நீங்க என்ன வேணாலும், இப்ப இந்த இந்த சிங்கிள் டிவ் இருக்குல்ல, இதுக்குள்ளார நீங்க இமேஜ் டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு நீங்க இது மாதிரி கொண்டு வந்துடலாம். அது கூட நம்ம இப்ப டெக்ஸ்ட் போட்டு பார்ப்போம். உள்ளார டெக்ஸ்ட் இப்போ பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3, பாக்ஸ் 4. ஓகேவா? இப்போ இப்படி வந்துருச்சு. இதையும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். இந்த இந்த ஒரு இது இருக்குல்ல, இந்த பாக்ஸ் 1 எனக்கு இப்ப சென்டர்ல வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு இந்த பாக்ஸுங்கிற டிவ்வுக்கு டிஸ்பிளே ஃபிளெக்ஸை கொடுத்து விட்டுறணும். இந்த வச்சுக்கன்னு டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, ஒன்றும் ஆகாது. இருங்க, அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு கொடுக்கணும். பாருங்க சென்டர் வந்துச்சா, திரும்பியும் அதோட கிராஸ் ஆக்சிஸ்ல சென்டர் கொண்டு வரணும். பாருங்க எந்த அளவுக்கு நம்மளோட எலமெண்ட்ஸை இப்ப என்ன ஆகுது, இந்த டிவ்க்குள்ளார இருக்க இந்த கண்டென்ட்டை நமக்கு சென்டர் பண்ணி கொடுத்தது டிஸ்பிளே ஃபிளெக்ஸ். இப்போ நான் மொத்தம் 3 கண்டெய்னர் இருக்கு. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த பாக்ஸுங்கிறது ஒண்ணு, சாரி இந்த கண்டெய்னருங்கிறது ஒரு ஒரு இந்த கண்டெய்னர் கிளாஸ் டிவ்ங்கிறது ஒரு பாக்ஸ், ஒரு பெரிய கண்டெய்னர். அதுக்குள்ளார பாக்ஸ் கண்டெய்னர்னு இருக்கு, அதுக்குள்ளார 2 எலிமெண்ட் இருக்கு. பாக்ஸுங்கிறது ஒரு இப்ப இந்த பாக்ஸ் கண்டெய்னருங்கிறது 2 எலிமெண்ட் இருக்கா, இந்த பாக்ஸ்குள்ளாரையும் ஒரு இது இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கு. நீங்க பேராகிராஃப் டேக் போட்டும் நீங்க பாக்ஸ் 1ன்னு கொடுத்துக்கலாம், இல்ல டிவ்க்குள்ளார வெறும் டெக்ஸ்ட் கொடுத்தாலும் இப்படிதான் பிஹேவியர் இருக்கும். இப்போ இதையும் நம்ம டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்து மொத்தம் 3 டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்து நம்ம இப்போ இந்த ஒரு லைக் என்ன சொல்றது, இந்த பொசிஷனை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இப்போ புரியுதா? இதான் ஃபிளெக்ஸ் பாக்ஸ். நீங்க இதுக்கு மேல நீங்களா வந்துட்டு நிறைய பாக்ஸ் ஓபன் பண்ணி இப்போ நீங்க இதுக்குள்ளாரே இமேஜ், இப்போ இதுக்குள்ளாரே வெறும் நம்ம டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இப்போ இதே ஒரு பேராகிராஃப் டேக்குள்ளார இந்த டெக்ஸ்ட்டை போட்டுட்டு இந்த டிவ்க்குள்ளாரே இன்னொன்று ஒரு இமேஜை ஓபன் பண்ணிட்டு அந்த ரெண்டுத்தையும் நம்ம இதுக்குள்ளார இந்த டிவ்க்குள்ளார நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணி பாருங்க. அப்பனா நமக்கு இந்த அமேசான் வெப்சைட் இப்போ இது இருக்குல்ல, இதோட சிமிலர் ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும். புரியுதா? இப்ப பாருங்க, இதை இப்போ நீங்க ஒரு டெவலப்பரா இதை பாக்குறப்போ எது டிவ், அந்த டிவ்க்குள்ளார எந்த டிவ் இருக்கு, அந்த டிவ்க்கு என்ன சிஎஸ்எஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன என்னென்ன சிஎஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பாப்பீங்க. ஓகேவா? இதுதான் ஃபிளெக்ஸ் பாக்ஸ். இப்போ கிட்டத்தட்ட நமக்கு சிஎஸ்எஸ் முடிஞ்சிருச்சு. இது இப்போ இந்த ஃபிளெக்ஸ் பாக்ஸ்லயும் சில எக்ஸ்ட்ரா சில விஷயம் இருக்கு. W3 ஸ்கூல்ஸ் போய் ஃபிளெக்ஸ் பாக்ஸ்ன்னு போட்டு பாருங்க. மெயினான விஷயம் இதுதான். அதுல இன்னும் ரேப்னு ஒன்று இருக்கு, அப்புறம் ஃபிளெக்ஸ் ஐட்டம்னு ஒன்று இருக்கு. ஃபிளெக்ஸ் ஐட்டம்னா வெயிட் பண்ணுங்க, ஃபிளெக்ஸ் ஐட்டம்ல ஆர்டர், ஃபிளெக்ஸ் க்ரோ, ஃபிளெக்ஸ் ஷ்ரிங்க், ஃபிளெக்ஸ் பேசிஸ், அலைன் செல்ஃப், இப்படின்னு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுல இதில் ஒன்றும் இல்லை. நீங்களாம் அதை படித்து அந்த டாக்குமெண்டேஷன் இந்த W3 ஸ்கூல்ஸ் அப்படின்னு போட்டு ஃபிளெக்ஸ் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபிளெக்ஸ் பாக்ஸ்குள்ளார இதெல்லாமே இருக்கும். இந்த இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி அதோட பிஹேவியர் எப்படி மாறுதுன்னு நீங்களா படித்து பார்த்துங்க. ஓகேவா?
மெயினான விஷயம் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு மெயின் ஆக்சிஸ்னு ஒண்ணு இருக்கு. கிராஸ் ஆக்சிஸ்னு ஒண்ணு இருக்கு. கேப்னு இருக்கு. ஜஸ்ட் மெயின் ஆக்சிஸ்ல நம்மளோட எலிமெண்ட்ஸ ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்டிஃபை கன்டென்ட் குடுப்போம். கிராஸ் ஆக்சிஸ்ல நம்மளோட எலிமெண்ட்ட ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா, அலைன் ஐட்டம்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி குடுப்போம். இதுதான். இப்ப நம்ம எந்த அளவுக்கு இப்ப இங்க பாருங்க. நம்ம இங்க ரைட் சைடுல குரூப் பண்ணி அதுக்கு நம்ம ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் குடுத்து சாரி டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்து நம்மளோட எலமெண்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை நம்ம இந்த பர்டிகுலர் விஷயத்த இதுக்கு முன்னாடி பொசிஷனிங்ல அப்சல்யூட் ரிலேட்டிவ் இதெல்லாம் பார்த்தோமா, அதை வச்சும் நம்ம இதை கொண்டு வைக்க முடியும். ஃபர்ஸ்ட்லாம் அப்படிதான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸுங்கிற கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி. ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் அப்சல்யூட் கொடுத்து அதெல்லாம் பெரிய தலைவலி. அது தேவையில்லை அப்படின்னு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ன்னு இன்னும் கொஞ்சம் ஈஸியர் வெர்ஷன் கொடுத்தாங்க. ஓகேவா? இப்போ ஃப்ளெக்ஸ் பாக்ஸையும் தாண்டி இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல இப்ப இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த நம்ம கொண்டு வரதுக்கு இந்த மூணு பெரிய டிவ் ஓபன் பண்ணி அதுக்குள்ளார நம்ம குரூப் பண்ணி 3 இடத்துல நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோமா, இதையும் நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்கு கிரிட்னு ஒன்று இருக்கு. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது மாதிரி கிரிட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுவும் W3 ஸ்கூல்ஸ்ல பாருங்க. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியர் வெர்ஷனா இருக்கும். இன்னும் கம்மி ப்ராப்பர்ட்டிஸ்லயே அந்த கிரிட்டை நம்ம லைக் இந்த ஒரு பர்டிகுலர் அப்பியரன்ஸ் நம்மளால கொண்டு வந்துட முடியும். அதையும் நீங்க பாருங்க, படிச்சு பாருங்க. ஓகேவா? இப்ப இதை நீங்க ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் தெரிஞ்சாலே கிட்டத்தட்ட அது ஈஸியா தான் இருக்கும், சிமிலரா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பொசிஷனிங் இதோட முடிஞ்சிருச்சு.